இன்னைக்கு காலையில ஒருவேளை நீங்க ஐயோ எனக்கு இது இல்லையே அது இல்லையே, நான் வெறுமையா இருக்கிறேனே, வெறுங்கையா இருக்கிறேனே, இது எனக்கு கிடைக்கலையே, நம்ம அழுதுட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, நான் கேட்கறது வந்து பலி இல்ல, காணிக்கை இல்ல, நொறுங்குண்ட இருதயத்தை நான் தேடுறேன். அதை நான் புறக்கணிக்க மாட்டேன். உங்க இருதயத்தோட நீ என்னிடத்துல அர்ப்பணிச்சு பாரு, உனக்கு வேண்டியதெல்லாம் உன் பின்னாலேயே நான் ஆயுதம் பண்ணி வச்சிருப்பேன். ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடர்ந்து வரும். நீ அதை தேடி போக வேண்டிய அவசியம் இல்ல. கர்த்தரை, அவருடைய ராஜ்யத்தை நீ முதலாவது தேடு. உன் முழு இருதயத்தோடு கர்த்தர் நம்பிக்கையாயிரு. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவா, எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். இந்த இடத்துல பாருங்க, அவனுக்கு என்ன விசுவாசம்னா, என் கையில ஒண்ணுமே இல்ல, அடிப்படையே இல்ல, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன். எதுல இருந்து ஆரம்பிச்சான்னு கேட்டா, கர்த்தருக்கு வந்து நான் காணிக்கை கொடுக்கறதுனால அவரை நான் பிரியப்படுத்திட முடியாது, நான் பலிகளை செலுத்துறதுனால பிரியப்படுத்த முடியாது. என்னையே நான் பலிபடுத்தல் முதல்ல வைக்கிறேன், என்ன அர்ப்பணிக்கிறேன், என்னை நான் படைக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் அநேக விசுவாசிகள் விசுவாச பாதன்னு சொல்லிட்டு நம்ம எதுல நம்ம ரொம்ப ஆர்வம் காட்டுறோம்னா, கர்த்தருக்காக ஏதாவது நான் செய்யணும், கர்த்தருக்கு நான் கொடுக்கணும், அதுலதான் ஆர்வம் காட்டுறோம். ஆனா கர்த்தர் அதை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறத விட நம்ம வாழ்க்கையில இல்லாதவைகளை தேவன் நிரப்புவதற்கு ஆரம்பிக்கிறது எங்கன்னு கேட்டா, ஆண்டவரே என்னை நான் பலிபடத்துல வைக்கிறேன், உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக நீங்க ஒப்பு கொடுங்க, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை, நீங்க புத்தியோட ஆராதிக்க உங்களை நீங்க அர்ப்பணிச்சு பாருங்க, உங்களை கொடுத்து பாருங்க, உங்களை பலிபடத்துல வச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமா இருக்கும்படி நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக உங்களை பலி செலுத்தி பாருங்க. கர்த்தாவே, நான் என்ன படைக்கிறேன், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் என்னை விட்டு அகற்றுறேன், என்னை நான் கட்டி பலிபடத்துல வைக்கிறேன், உமக்கு உகந்த ஒரு காணிக்கையாக என்ன படைக்கிறேன், என் லைஃபை நான் படைக்கிறேன். நிறைய பேர் வந்து ஆட்டு கடாக்களை கொடுக்கறது ரெடியா இருக்காங்க, கொளுத்த கன்றுகளை கொடுக்கறது ரெடியா இருக்காங்க, எவ்வளவு பணம் கொடுக்கவும் ரெடியா இருக்காங்க, எவ்வளவு வேலை செய்யவும் ரெடியா இருக்காங்க. யாரை மட்டும் கொடுக்க மாட்டேன், தங்களை மட்டும் தான் கொடுக்கல, தங்களை பலி செலுத்தல, தங்களை அர்ப்பணிக்கல, தங்களை பலிபீடத்துல கொண்டு வரல. ஆனா விசுவாசிக்கிறவன் யார் தெரியுமா? தேவன் எதை எதிர்பார்க்கிறார் என்று அவன் அறிந்திருக்கிறான். கர்த்தர் முதல்ல என்ன பலிபீடத்துல வைக்க சொல்றாரு, நான் என்ன பலிபீடத்துல வைப்பேன், நான் வெறுங்கையா நான் மேல ஏறி போனாலும் நான் திரும்பி பார்த்தால் எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து ஆயத்தம் பண்ணுகிற ஒரு நல்ல தேவன் எனக்காக இருக்கிறார். அந்த இடத்துல கர்த்தர் எனக்கு வேண்டியதெல்லாம் தருவார். ஆனா நான் என்ன செய்யணும், என்ன முதல்ல சப்மிட் பண்ணணும். உங்க வாழ்க்கையில ஒருவேளை இன்னைக்கு இந்த ஆராதனையில பாச இதெல்லாம் கர்த்தர் எனக்கு தரல, ஏன் கொடுக்க மாட்டேங்குதான்னு தெரியல, இதே தடையா இருக்கு என் வாழ்க்கையில, இதெல்லாம் நான் வந்து பெறவே முடியல, என் கை வெறுமையா இருக்கு, எங்க பலி எங்கன்னு கேட்டு கர்த்தர் சொல்றாரு, நீ பலியை பார்க்காத, உன்னை பலிபடத்துல வை, நீ உன்னை பலிபடத்துல வைப்பாயானா உனக்கு வேண்டியது எல்லாம் நினையாத நேரத்துல நினையாத இடத்துல கர்த்தர் உனக்காய் வாய்க்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. முக்கியமானதை கர்த்தர் நம்ம இடத்துல தான் தேடுறார், பலி அல்ல, நம்மையே பலியிட, நம்மையே அர்ப்பணிக்க. ஆண்டவரே எனக்கு கிருபை தாரோப்பா, எனக்கு கிருபை தார். நான் வந்து கடவுளை பிரியப்படுத்துறதுக்கு பணத்தை கொடுக்கறது ஈஸி, கடவுளை பிரியப்படுத்துறதுக்கு நான் வந்து பொருட்களை கொடுக்கறது ஈஸி. ஆனா கடவுள் வந்து பணத்தையும் பொருளையும் கேட்கல, நம்மளதான் கேட்கிறாரு. உன் வாழ்க்கை எனக்கு அர்ப்பணி, ஏன் விருப்பத்தின்படி உன்னம் நடத்துறதுக்கு எனக்கு இடம் கொடு, நீ உன்னுடைய சித்தத்தை எனக்கு அர்ப்பணி, என்ன நீ ஒப்புக்கொடு, எனக்காக உன்னை ஒப்புக்கொடு. பலியை நீ இருக்கிற இடத்துல கொண்டு வந்து சேர்க்க கர்த்தர் வல்லவர். நமக்கு நன்மை செய்ய அந்த இடத்துல அதிசயம் செய்ய தேவன் வல்லவர். என்னை அர்ப்பணிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் கடவுளுக்கு என்ன கொடுத்தா அவருக்கு பிடிக்கும், அதுவல்ல, என்னையே அர்ப்பணிக்கிறேன், என்னை அவருடைய பலிபடத்துல வைக்கிறேன். பாருங்க, இயேசு லாசருவின் வீட்டுக்குள்ள போனார். அங்க 2 சகோதரிகள் இருந்தாங்க, இயேசு மேல் ரொம்ப பிரியமா இருந்தாங்க. அதுல சகோதரில ஒருவள் பேர் மார்த்தாள். இந்த மார்த்தாள் வந்து இயேசுக்காக சமைக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், இயேசுக்கு கொடுக்கணும், அவருக்கு ஏதாவது செஞ்சு போடணும். ஆனா இன்னொரு சகோதரி இருந்தா, அவள் இயேசுக்கு சமைக்கிறதுல இல்ல, இயேசுடைய பாதத்துல உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாள். டோட்டல் சரண்டர்ல அவர் என்ன சொல்றாரோ அவருடைய கற்பனைக்கு, அவருடைய ஆலோசனைக்கு, அவருடைய வார்த்தைக்கு இணங்கினவள பக்கத்துல உட்கார்ந்து. அப்போ மார்த்தாள் இதை பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துல அவளே டிஸ்டர்ப் ஆயிட்டு, நான் தனியா வேலை செஞ்சேன், சகோதரி அனுப்பி வைங்க. இயேசு சொல்றாரு, ஏமா உன் வீட்டுக்கு சாப்பிடக்கா வந்தேன், எனக்கு என்ன சாப்பாடு இல்லையா? 6 லட்சம் புருஷரை 430 வருஷம் 6 லட்சம் புருஷரை 40 வருஷம் வனாந்திரத்துல மன்னாவை கொண்டு போஷித்தவர் நான், தண்ணீரே திராட்சை ரசமா மாற்றினவர் நான், 5 அப்பம் 2 மீனை வைத்து 5000 பேரை போஷித்த தேவன் நான், எனக்கா சாப்பாடு? எனக்கு எப்படி வேணா சாப்பாடு வரும், அதுக்கா நான் வரல. நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கத்தை நீங்க வந்து உட்காருமா, நீங்க உட்காரணும். நீ ஈசாக்கே, உனக்கு பல 1000 ஆடுகள் இருக்கலாம், அவைகள் எல்லாத்தையும் மலை மேல கூட்டு வரதுக்கு அத்தனை வேலைக்காரர் உனக்கு இருக்கலாம். கர்த்தர் அதை கேட்கல, உன்னை நீ எனக்கு அர்ப்பணி. அந்த பையன் பாருங்க, இத்தனை ஆடுகள் தனக்கு இருக்கும்போது இவ்வளவு சொத்துக்காரன் அவைகளை பலியிடுவதை பார்க்கல, தன்னையே பலிபடத்துல ஏற்றதுக்கு அர்ப்பணிச்சான் பாருங்க, அர்ப்பணிச்சான் பாருங்க. யோசித்து பாருங்க, அந்த இடத்துல உதவி செய்யறதுக்கு ஒரு வேலைக்காரன் கிடையாது, கூப்பிட்டா கூட கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் தன்னை அவன் தேவனுக்கு அர்ப்பணித்த போது, தன்னை பலிபடத்தில் அவன் ஏற்றின போது, அவன் இருக்கிற இடத்திலேயே கட்டுண்ட ஒரு முள்ளுகளில் சிக்கிக்கொண்ட ஒரு ஆட்டுக்கடாவை கர்த்தர் காண பண்ணினார். அப்போ நம்முடைய தேவைகளை சந்திக்க தேவன் வல்லவர். அவர் நாம் இருக்கிற இடத்துல தேடாமலே கர்த்தர் எல்லாவற்றையும் பின்தொடர்ந்து வந்து நம்ம கொடுக்க வல்லவர். ஆனா நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நீ எதை பண்ணு, உன்னை அர்ப்பணி,
உன்னை அர்ப்பணி, உன்னுடைய வாழ்க்கையை எனக்கு சப்மிட் பண்ணு, பின்பு நீ பாப்ப உன்னை நான் எப்படி நடத்துறேன். நிறைய பேர் வந்து we are willing to give our talents to God, we are willing to give our treasures to God. நம்முடைய செல்வங்களை ஆண்டவர் கொடுக்க நம்ம ஆயத்தமா இருக்கணும், because it's easy. நம்முடைய தாளந்துகள் திறமைகளை கடவுளுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோம், அது ஈஸி. ஆனா எதை தான் கொடுக்க முடியலன்னா நம்முடைய இருதயத்தை தான் கொடுக்க முடியல. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சித்தங்கள், நம்முடைய நோக்கங்களை பலிபீடத்துல வைக்க முடியல. நம்ம எவ்வளவு தூரம் வேணா ஆண்டவருக்கு ஓடுறதுக்கு ரெடியா இருக்கும், எவ்வளவு வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கும், எவ்வளவு வேணா ஊழியம் செய்யறதுக்கு உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். ஆனா நம்முடைய மன விருப்பங்கள், வாஞ்சைகள், திட்டங்கள், சித்தங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கறதுல நமக்கு இஷ்டம் இல்ல. எதை வேணா கொடுக்குறேன், இதை மட்டும் கொடுக்க மாட்டேன், இது எனக்காக, இது எனக்காக. யோசித்து பாருங்க, ஒருவேளை இந்த ஈசாக்கு மாத்திரம் அங்கே பலி பொருளாக வைக்கப்படுவது அவசியம் இல்லாமல் இருந்திருக்குமானா ஈசாக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல. பலி செலுத்துறது யார் வேணா செலுத்தலாம். ஒரு ஆட்டுக்கடாவை ஒரு வேலைக்காரன் கொடுத்து எடுத்து போய் பலியிடுறானா அவன் கூட போய் என்ன பண்ணிருப்பான், பலியிட்டு வந்திருப்பானா. கர்த்தர் ஏன் வந்து இந்த கூட்டத்துல இருந்து பிரிச்சார் தெரியுமா? நீ எனக்கு வேணும், உன் ஆடு எனக்கு தேவையில்லை, அதை நானே ஆயத்தம் பண்ணிடுவேன், நான் உனக்கு தருவேன். ஆனா உன்னை எனக்கு நீ அர்ப்பணிக்கிறது தான் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இன்னைக்கு காலைல ஆண்டவரே, இந்த விசுவாச பாதையில நான் கர்த்தருக்கு என்ன கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் என்னட்ட நீங்க எதிர்பார்க்கறது ஒன்று இருக்கு, என்னையே உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். நான் என்ன படைக்கிறேன், என் லைஃபை நான் வந்து சீர்படுத்த வேண்டிய காரியங்களை கர்த்தருக்கு முன்பாக சீர்படுத்தி அர்ப்பணிக்க வேண்டிய இடத்துல என்னுடைய சித்தங்கள், ஆசைகள் எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். நீங்க என்ன நடத்துங்க, ஒப்பு கொடுத்து பாருங்க, அதிசயங்களை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிற மகத்துவமான நன்மைகளை நீங்க பார்ப்பீங்க. நீங்க தேடி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, இருக்கிற இடத்திலே கர்த்தர் கொண்டு வந்த அவைகளை உங்களுக்கு தருவார். ஆனா நாம முதல்ல பலிபீடத்துல கட்டப்படுவது நம்ம அர்ப்பணிக்கணும். ஐ எம் ரெடி லார்ட். நீங்க என்ன வேணாலும் என் லைஃபை பத்தி நீங்க என்ன வச்சிருக்கணும் உங்க சித்தத்தின்படி செய்யுங்க. அதெல்லாம் வேதம் சொல்லுகிறது. பலி காணிக்கையில விரும்புறது இல்ல, நொறுங்கின இருதயத்தை விரும்புகிறார். என்னை குறித்து புத்தக சுருள் என்ன எழுதப்பட்டிருக்கிறது, இதோ உங்களுடைய சித்தத்தை செய்ய நான் வருகிறேன். இயேசு தன்னை அர்ப்பணித்தது போல நாம் அர்ப்பணிக்கும் போது அந்த விசுவாச பாதை நிச்சயமா வெட்கத்தோடு முடியவே முடியாது. ஒரு நாள் நீங்க திரும்ப வருவீங்க. வரும்போது எப்படி வருவீங்க தெரியுமா? போகும்போது வெறுங்கையா தான் போனேன், ஆனா எனக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடித்தார், யாவையும் செய்து முடித்தார். தனியா தான் போனேன், ஆனா திரும்ப வரும்போது சாட்சியோட திரும்ப வந்தேன். கர்த்தர் என்னை வெட்கப்படுத்தவே இல்லை. கர்த்தர் எல்லாம் நன்மையா முடித்தார். நான் இருக்கிற இடத்துல எனக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் தந்தார். யாரும் அந்த ஆட்டை எடுத்துட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் தூக்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. என்னென்ன எடுத்துட்டு போய் படைச்சேன், கர்த்தர் எனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் இருக்கிற இடத்துல வாய்க்க பண்ணுகிற ஒரு நல்ல தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் யெகோவா ஈரே, அவர் யெகோவா ஈரே. எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார், எல்லாவற்றையும் கர்த்தருடைய பர்வதத்துல பார்த்துக் கொள்ளப்படும். ஆனா நீயோ உன்னை படைப்பதற்கு ஆயத்தமாயிரு.